பீகாரை பொறுத்த வரைக்கும் தனிப்பெரும்பான்மையான கட்சியாக பாஜக 92 தொகுதிகள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு மாநில தேர்தலை உடனடியாக இன்னைக்கு தேர்தல் களத்தில் குதிச்சு நாளைக்கே ஜெயிச்சிடணும் அப்படின்னு பிஜேபி வந்து நினைக்கிறதே இல்லை. நீண்டகால நோக்கோடு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலத்தை வந்து காலமாக நிர்ணயித்து அந்த மாநிலத்தை வந்து கைப்பற்றுறது தான் அவங்களோட திட்டம். 2014 பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு 2015 இருந்து பீகாரில் வந்து பிஜேபி வந்து வேற ஒரு முகம் எடுத்திருக்கிறத நாம் கவனமாக பார்க்க முடியும். 2015 தேர்தலில் பிஜேபி 53 தொகுதிகள் வந்து ஜெயித்தாங்க. அதுக்கு பிறகு 2020 தேர்தலில் கிட்டத்தட்ட 71 தொகுதிகள் ஜெயித்தாங்க. இந்த தேர்தலில் 2024 தேர்தலில் கிட்டத்தட்ட 92 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. படிப்படியாக அவங்க வந்து அவங்களோட ஸ்ட்ரைக்கிங் ரேட் 50% மேலே வந்து ஆக்கி இந்த தேர்தலில் 90% மேலே வந்து ஸ்ட்ரைக்கிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் மற்ற எல்லா கட்சிகளோட ஸ்ட்ரைக்கிங் ரேட்டும் வந்து கம்மியாக இருக்கிறத நாம் பார்க்குறோம். இது ஒரு விஷயம். மதம் அப்படின்றது பீகார் மக்கள்கிட்ட ஒரு காலத்தில் ரொம்ப பரவாமல் இருந்தது. இன்றைக்கி வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு இந்துத்துவ கருத்தியல் செல்வாக்கு செலுத்தக்கூடிய போக்கையும் நாம் கண்டுணரத்தான் செய்யணும். இது ஒரு பக்கம். பீகாரின் இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவுக்கு ஒரு நாள் முன்னர் முதல்வர் வேட்பாளராக அறிவித்தாங்க. அப்படிங்கிறதுனால இப்பவும் பிஜேபி வந்து நிதிஷ்குமாரை தான் முதல்வராக அறிவிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வானுக்கு நிதிஷ்குமாரை பிடிக்காது, ஆனால் பிஜேபியை பிடிக்கும். கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட சிராக் பாஸ்வான் நிதிஷ்குமாருக்கு எதிராக 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை நிறுத்தி நிதிஷ்குமாருக்கு பெரிய தலைவலியை வந்து உண்டாக்குனார். இந்த தேர்தலில் பிஜேபி அவரை கைவிடலை. ஏன் நீங்கள் போய் தனியாக நிற்கிறீங்க, எங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அந்த கூட்டணியில் அவரை சேர்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட அவரும் 20 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காரு. நிதிஷ்குமாரோட தயவே இல்லாமல் ஆட்சி செய்ய முடியும் என்ற நிலைக்கு பிஜேபி வந்துவிட்டாலும் கூட நிதிஷ்குமாரை வந்து பிஜேபி ஒரு நாளும் கைவிடாது. இப்போதைக்கு நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீண்டகால இலக்கோடு தான் பிஜேபி வந்து அரசியலில் வேலை செய்துட்டு இருக்காங்க. ஒரு மாநிலத்தை கைப்பற்றி விட்டால் அதுக்கு பிறகு அவங்கள அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தவே முடியாது. இவ்வளோ காலம் காத்திருந்த பிஜேபியால் இன்னொரு 5 ஆண்டு காலம் காத்திருப்பது அவங்களுக்கு வந்து சிரமமாக இருக்காது. அதனால் இந்த முறையும் நிதிஷ்குமாரை கட் பண்ணி விட்டுட்டு பிஜேபி ஆட்சியை கைப்பற்றுவாங்க அப்படின்றது நான் நினைக்கல. நிதிஷ்குமாரை வைத்து பாஜக பலம் பெற்றிருக்கிறத நாம் வந்து பீகாரில் ரொம்ப துல்லியமான ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்குறோம். பிஜேபி எப்படி வளரும், எவ்வளவு காலத்தை எடுத்துப்பாங்க, அவங்க வெற்றிக்கு எவ்வளவு விலை கொடுப்பாங்க, எப்படி உழைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக பீகார் தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. காங்கிரஸ் தேஜஸ்வி கூட்டணி தங்களை மகாபந்தன் கூட்டணி என அறிவித்து கொண்டார்கள். உண்மையிலே காங்கிரஸ் தேஜஸ்வி 2 கட்சிகள் தான். ஆனால் பிஜேபி கூட்டணியில் பாருங்கள், அங்கே நிறைய ஜாதி கட்சிகள் இருக்குது. சிராக் பாஸ்வான் நிதிஷ்குமாரோடு முரண்பட்டு நிதிஷ்குமாரை பிடிக்கவே பிடிக்காது, தனியாக போய் போட்டியிட்டு நிதிஷ்குமாருக்கு குடைச்சலை கொடுத்தவரையே கூப்பிட்டு பிஜேபி தன் பக்கத்தில் வைத்து கொண்டது. பிஜேபி, நிதிஷ்குமார், சிராக் பாஸ்வான் இன்னும் ஏராளமான ஜாதி கட்சிகளை பீகாரோட சாதி சூழலை புரிந்து கொண்டு மிக அழகாக பிஜேபி வந்து கையாண்டது. உண்மையில் அதோட கூட்டணியோட பேர் NDA, நேஷனல் ஃப்ரண்ட். மகாபந்தன் கூட்டணி என்று தேஜஸ்வியும் காங்கிரஸும் தங்களை அழைத்து கொண்டார்கள். உண்மையில் மகாபந்தன் கூட்டணி என்பது பிஜேபி கூட்டணி தான் மகாபந்தன். இப்போ தான் ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷனுக்கு வரும். SIR எனப்படும் தீவிர தேர்தல் வாக்காளர் சீர்திருத்தம் வந்து பீகாரில் நடந்து சுமார் 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வைத்து அதை உண்மை என நிரூபித்தார். நீதிமன்றமும் அதில் தலையிடலை, தேர்தல் கமிஷனும் ராகுல் காந்தி மேலே வழக்கோ நடவடிக்கையோ எடுக்கலை. காரணம், ராகுல் காந்தி ஆதாரபூர்வமாக அதை அம்பலப்படுத்தினார். இதுதான் பிஜேபியோட வெற்றிக்கு காரணமா என்றால் இதுதான் பிரதானமான காரணம். பிஜேபி தேர்தல் கமிஷனை தன்னோட வெற்றிக்கு வந்து பயன்படுத்தி கொண்டது. ஒரு வகையில் தேர்தல் கமிஷனர் ஞானேஸ்வருக்கு பிஜேபி பாராட்டு விழா எடுக்க வேண்டும், இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்ததற்காக. பல லட்சம் காங்கிரஸ் தேஜஸ்வி வாக்காளர்களை சிதைத்து அந்த வாக்குகள் அந்த கூட்டணிக்கு போக முடியாதபடிக்கு தனக்கு வரும்படி செய்து கொண்டது. இன்னொரு பக்கம் வாக்குகளை வந்து சிதறடிக்கும்படி ஒரு தேர்தல் கூட்டணியை பிஜேபி கட்டியது. இன்னொரு பக்கம் ஆழமான ஒரு இந்து மத உணர்ச்சியை அது தூண்டியது, ஜாதி உணர்ச்சியை தூண்டியது. இப்படி
பல பல காரணங்களை பிஜேபி வெற்றிக்கு நாம் சொன்னாலும் எஸ்ஐஆர் என்பது ஒரு பிரதானமான காரணமாக இந்த வெற்றிக்கு பின்னால் இருப்பதை யாராலும் மறுக்கவே முடியாது. காரணம், ஒரு ஆளுங்கட்சி 4 முறை முதல்வராக இருந்த நிதிஷ்குமார் மீது பீகார் மக்கள் அன்பு மழை பொழியவில்லை. அவர் கொடுத்த 10,000 ரூபாய்க்காக மட்டுமே இந்த மக்கள் இவ்வளவு பெரிய வெற்றியை பிஜேபி கூட்டணிக்கு கொடுக்கவில்லை. இதில் தேர்தல் கமிஷனின் வேலை இருக்கிறது என்பது எந்த சந்தேகமும் உங்களுக்கு அது பற்றி வேண்டாம். எஸ்ஐஆர் எனப்படும் அந்த நடவடிக்கை இவ்வளவு பிரம்மாண்டமான வெற்றியை பிஜேபிக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் அது மட்டுமே அல்ல. அவர்கள் கூட்டணியை நேர்த்தியாக அமைத்தார்கள், கிரவுண்ட் லெவலில் போய் உழைச்சாங்க, யார் யார் ஜாதி கட்சி அப்படின்னு பார்த்து அவங்களையெல்லாம் தங்கள் பக்கம் ஈர்த்தாங்க. இப்படியெல்லாம் இந்து மதத்தை பயன்படுத்தினாங்க, தேர்தல் கமிஷனை பயன்படுத்தினாங்க, அமலாக்கத்துறையை பயன்படுத்தினாங்க, போலீஸை பயன்படுத்தினாங்க. ஒன்றிய அரசின் எல்லா நிறுவனங்களும் இணைந்து, மாநில அரசின் எல்லா நிறுவனங்களும் இணைந்து ஒரு கூட்டணியை அமைத்து இப்படித்தான் இந்த வெற்றியை பிஜேபி பெற்றுது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.